சார் நம்மக்கிட்ட வந்து ஒரு டென்னிஸ் விளையாடுறதுக்காக 2 குழந்தைகளுக்காக வந்தவங்க இப்போ கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 குழந்தைகளோடு இருக்காங்க. இந்த ஒரு வருஷம் நீங்கள் பிரம்மச்சாரியாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்தால் உங்களை ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ண போகிறோம். இத்தனையும் கொடுத்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை வைக்க போகிறது. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் கிங் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கான 2025 பலன்கள் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 2ஆம் இடத்தில் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது கேட்கும் போது என் டைலாக் ஞாபகம் இருக்கணும். அதாவது சனி கொடுத்தா அப்படி அள்ளி கொடுப்பார். 2ல் தனாதிபதியாக அமர்ந்து கொண்டு அள்ளி தருகிறார். கும்பராசிக்காரர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் 1, 2 கிடையாது. ஜென்ம சனியாக இருந்து உங்கள் குடும்பத்தை பிரித்து உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள உள்ள பூந்து சதுரங்கம் ஆடி என்னென்னமோ பண்ணிட்டார். டுட்டு பண்ணிட்டார். அது எல்லாத்தையும் அவரே சரி பண்ணி தருவார். இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டித் தேர்வுகள், கல்வி போட்டித் தேர்வுகள். சார் நான் கேட் எக்ஸாம் எழுதலான்ட்டு இருந்தேன் சார், கேட்லேயே உட்காந்துருக்கேன் சார், உள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார். அப்போது இந்த கேட் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆவீங்க. ஐபிஎஸ் எழுதுகிறவங்க, ஐஏஎஸ் எழுதுகிறவங்க, அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் பற்றி இன்டர்னல் எக்ஸாம். சார் என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் சார், நான் என்ன தான் வந்து சீனியராக இருந்தாலும் இந்த பரீட்சையை எழுதுனா தான் எனக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கும். சில கம்பெனிஸில் உண்டு, 6 சிக்மா படிக்கணும், அதே மாதிரி இது படிக்கணும், டிபிஎம் படிக்கணும், டிக்யூஎம் படிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது படித்தால் தான் தகுதி மேம்பாடு. சில கம்பெனிலாம் ஃபாரினில் அனுப்பிலாம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் நீங்கள் வெளியே ஆன்சைட்னு சொல்லுவாங்க, வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5லே குரு பகவான். 5லே குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும்னா பிள்ளை செல்வத்தை கொடுப்பார். குரு பகவான் இந்த பிள்ளை செல்வத்தை கொடுப்பார். எங்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க, இந்த மாதிரி தான் சார், இந்த மாதிரி சார் எனக்கு வந்து குழந்தையே இல்லை, நான் என்ன செய்யறதுன்னு தெரில என்று சொல்லும்போது அவர்களுக்கு வந்து சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருந்தார். அப்பொழுது நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி சரிங்க ஓகே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு புத்திர காமேஷ்டி ஆகும். நம்ம ஸ்ரீமடம் உலகளாவிய நம்மளுடைய ஸ்ரீமடம் ரொம்ப பிரசித்தம். அந்த ஸ்ரீமடத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா தினசரி ஹோமங்கள் யாகங்கள்லாம் நடக்குது. அவங்களுக்கு புத்திர சந்தானத்திற்காக ஹோமங்கள் பண்ணி தந்தோம். இப்போ 2 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்தது. ரொம்ப மகிழ்ச்சி குருஜி, ரொம்ப சந்தோஷம், இங்கே வந்து ஸ்ரீமடத்துக்கு வந்த நேரம்லாம் சொன்னாங்க. ஒரு 3 வருடம் ஆயிருக்கும். திரும்ப அவர் கணவருக்கு வந்து ஒரு ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஆஸ்திக்கு ஒரு பையன் இல்லையேன்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தார். இந்த மாதிரி இப்போ எப்படி இருக்க குருஜி ஜாதகம் பாருங்கள். பார்த்தோன்னா குரு இதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருந்தார். இப்போ எப்படி கும்பராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரோ அந்த மாதிரி குரு இருந்தார். நான் சொன்னேன் குரு 5ஆம் வீட்டில் இருக்கிறார், உங்களுக்கு வெகு புத்திரர்கள் உண்டாவார்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை குருஜி பரவாயில்ல, நீங்கள் பூஜை பண்ணி கொடுங்கன்னா யாகம்லாம் பண்ணோம், எல்லாம் நடந்தது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் 2 ஆண் குழந்தைகள் பிறந்துருச்சு. அதே மாதிரி ட்வின்ஸு. சார் நம்மக்கிட்ட வந்து ஒரு டென்னிஸ் விளையாடுறதுக்காக 2 குழந்தைகளுக்காக வந்தவங்க இப்போ கேரம் போர்டு விளையாடுறதுக்கு 4 குழந்தைகளோடு இருக்காங்க. ஸோ அப்படி குரு பகவான் சனி பகவான் 2 பேரும் சேர்ந்து மனசு வச்சா ஒரு மிகப்பெரிய மாற்றம் குடும்பத்தில் ஏற்படும். கடன்கள் அடையும், குழந்தை பிராப்தி உண்டாகும். 5ங்கிற சொத்து, ரொம்ப நாளாக நம்ம சொத்து வந்து நம்மளுடைய இது மாதிரி இவர் வீட்டில் வந்து லாக்காக இருக்குது சார், அது என்னன்னே தெரில சார், எனக்கு மட்டும் சொத்து வாங்கினா விற்று போயிடுறது, எல்லாமே விற்று போயிடுது, என் கையிலே நிற்க மாட்டேங்குது, ஒரு சொத்து கூட உருப்படியாக நான் வாங்கலை சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையுடையவர்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறி சொத்துக்கள் விற்பதற்கான யோகங்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கும். சொத்துக்கள் விற்பீங்க, ரொம்ப நல்லா வருவீங்க, ரொம்ப பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் செல்வீங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் நடக்கப் போகிறது. நல்ல விஷயங்கள்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அருள், 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அருளினால் உங்களுக்கு எந்த குறைகளுமே இல்லாமல் 5ங்கிற சொத்து, 5ங்கிற இறை நம்பிக்கை, 5ங்கிற
உங்களுக்கு காதல் போன்ற அத்தனையும் வந்து குரு பகவான் கை கொடுப்பார். 2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 2, 3, 4 பார்ப்பதால் ப்ரமோஷன் போன்ற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிலைமையில் இருந்தேன், இப்போ நான் அடுத்த லெவல் போயிட்டேன், நான் அடுத்த ப்ரமோஷன் வாங்கிட்டேன் போன்ற அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி 4ஆம் வீட்டை பார்க்க, அதே மாதிரி சனி பகவான் 2ல் இருந்தவர் உங்களுக்கு வந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதால் ஆயுசு சம்மந்தப்பட்ட பயம், எப்போ பார்த்தாலும் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டே இருக்கான் சார், என்னன்னே தெரில, ஆயுள் பாவங்களே வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் போன்றவர்களுக்கு ஆயுசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு மாபெரும் திருப்பங்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா பழச்சிக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா லாபங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால் கும்பராசிக்காரர்களுக்கு விரலெல்லாம் பணம், ஜோபிலாம் பணம், வீடெல்லாம் பணம், பெட்டி பெட்டியாக பணம், இந்த மாதிரி பண விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆனாலுமே இத்தனையும் கொடுத்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை வைக்க போகிறது. என்ன அப்படின்னா அதுதான் வந்து ராசியில் இருக்கக்கூடிய ராகு. இந்த ராகு பகவான் என்ன செய்கிறார், ராசியிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய காமம். அந்த 7ஆம் இடத்தை இந்த ராகு பகவான் பார்ப்பதால் என்ன ஆகும்னா கேளிக்கைகள், சிற்றின்பத்தில் உங்களுக்கு நாட்டம் உண்டாகும். சிற்றின்பம்னா என்னென்னா தீர்த்தவாரி, ஃபஸ்ட்டு தீர்த்தவாரி. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா தன் வயதுக்கு விட மூத்த அல்லது வேற ஒரு ஒரு பெண்கள் போன்றவர்களோட உங்களுக்கு தொடர்புகள் போன்றவை உண்டாகும். எவ்வளோக்குள்ள கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கீங்களோ, உங்களுடைய மனைவிக்கு உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது. அல்லது பிரம்மச்சாரி ஆகிடுங்க. இந்த 1 வருஷம் நீங்கள் பிரம்மச்சாரியாக இருந்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் நித்திய பிரம்மச்சாரிகள். இப்போ கூட ஆண்டனி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், இந்த மடத்தோட பவித்திரம் கெட்டு போயிட போகுது அப்படிங்கிற மாதிரி பிரம்மச்சாரி ஆகிடுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இந்த 1 வருடம் கொஞ்சம் தபஸாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் வேற்று விஷயங்கள் எல்லாம் மனத்தை செலுத்தாமல் இறைவனிடம் மட்டுமே, தொழிலிடம் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்கன்னா உங்களை அசைச்சிக்க முடியாது. பெண்களால் பெயர் கெடும். யாராவது உங்களுக்கு வந்து ஒரு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சா திருப்பி வணக்கம் சகோதரி வாழ்த்துக்கள்ட்டு விட்டுருங்க. நீங்கள் திரும்பவும் ஹாய்னு அனுப்பிச்சிங்கன்னா யாருக்கு தெரியும், உங்களுக்கு தான் வந்து ஒரு ஃபேக் ஐடியில் உங்கள் ஒய்ஃபே உங்களை செக் பண்ணியிருக்கலாம். ஹூனோஸ். சில பேர் இதே ஒரு பொழப்பாக திரிகிறவங்கெல்லாம் இருக்காங்க. சில பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இன்னொருத்தர் லைஃப் டீசெண்டாக பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கான், அவர் கௌரவமாக ஊருக்குள்ளே ஒரு பெரிய மனுஷனாக சுற்றிட்டு இருப்பான், அதுக்குள்ளே ஒரு தலைப்பா கட்டிட்டு ஒரு துண்டை போட்டு அவனும் ஒரு பெரிய மனுஷனாக அவங்க ஊரில் இருப்பான். இந்த சில்லற பசங்களோட சேர்ந்ததுனால வந்த விளைவு என்ன அப்படின்னா ஊருக்குள்ளே சார் 2 கேஸ் வாங்கக்கூடாதும்பாங்க. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், அன்அஃபிஷியலாக பேசுகிறேன், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 2 கேஸ் வாங்கக்கூடாது. கேஸ்னால் என்னது, போலீஸ் கேஸ் சொல்கிறேன். வேறு எவ்வளோ பெரிய கிரிமினல் கேஸ்னால் கூட பரவாயில்ல சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஆச்சு அப்படி ஆச்சு, எனக்கு கோவப்பட்டேன், எமோஷனில் இந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு ஒரு கௌரவமாக சொல்லிக்கலாம். இந்த பொம்பளை கேஸு, இந்த திருட்டு கேஸு, இந்த 2 கேஸ் வாங்கினீங்கன்னா ஊரில் ஒருத்தங்க கூட மதிக்க மாட்டான். அதனால் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி சில்லற கேஸில் போய் மாட்டி விடுவார் உங்களை. சில பேர் தப்பு பண்ணி மாற்றவன்னு ஒருத்தர் இருக்கான், சில பேர் தப்பே பண்ணாமல் மாட்டிக்குவான். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒருத்தர், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு சம்பவம் நடந்ததை சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார், அவர் அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். அப்போது ஒரு வழியில் வர லிஃப்ட்டு கேட்டு போனார். அந்த லிஃப்ட்டு கொடுத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பெரிய உள்ளூர் லோக்கல் சாராய வியாபாரி போல இருக்கான். அவன் போலீஸால் வாண்டடாக தேடப்படுறவன் போல். அவன் தைரியமாக இவருக்கு லிஃப்ட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதுதான் இதில் ஆச்சரியம். லிஃப்ட்டு கொடுத்து இவர் போய் லிஃப்ட்டு போயிட்டே இருக்கும்போது போலீஸ் மடக்கிட்டாங்க, அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணி இறங்கி அட்டின்னு அடிக்கிறாங்க யார் வண்டியில் போனவங்கள. ஏண்டா நீ மாறு வேஷத்தில் இருந்தால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. லிஃப்ட்டு கேட்டு பின்னாடி போனவருக்கும் ஒன்றும் புரியல. சார் என்னை விடுங்க சார், நான் அர்ஜென்ட்டாக இன்டர்வியூ போகணும் சார், நான் போயிட்டுருக்கேன் சார். ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி கடைசி வரைக்கும் என்னை இன்டர்வியூ போகவே விட மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ போகலான்னு நினச்சி போகிறேன் அவர். அப்புறமா இவன் கூட சேர்ந்து சுற்றின நீயும் ஒரு குற்றவாளி தான் சொல்லி அவனை உட்கார வச்சு சாயந்தரம் வரைக்கும் இப்படி உட்கார வச்சுருந்தாங்க சார். சாயந்தரம் வரைக்கும் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் தெரியும், மரியாதையே இருக்காது, அப்படி உட்கார வச்சுருந்தார். உட்கார வச்சுருந்து அப்புறமா போய் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து, சார் நாங்கள் ரொம்ப கௌரவமான ஃபேமிலி சார், இவன் உண்மையிலேயே லிஃப்ட் கேட்டு தான் சார் போனாங்கிறத புரிய. எதுக்கு சொல்கிறேன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு இதுதான் பொட்டி கேஸுங்கிறது. இதில் இவருக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. ஆனால் அவமானம் ஒரு நாள் ஃபுல்லாக ஜெட்டியோட உட்கார வச்சார் பார்த்தீங்களா ராகு, அதான் ராகு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள், இது நீங்கள் டெய்லி சொல்லணும். அதுக்கப்புறம் யாராவது ஹலோ வணக்கம்
ஒரு சின்ன உதாரணம், உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி பேர் பிரியா, உங்கள் ஃப்ரெண்டு பேர் பிரியா, ரைட்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஹாய்டி என்னடி பண்ணுறேன்னு அனுப்புறீங்க. தவறுதலாக உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டீங்க. அதை உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சிக்கு, அதாவது உங்கள் மச்சினிச்சிக்கு அனுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க. அவங்க உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஒய்ஃப்கிட்ட என்ன மாமா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, வாடி போடின்னு பேசுகிறாருன்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி உங்களுக்கு அதுக்கப்புறம் அரங்கேற்றம்லாம் நடத்துகிறோம். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் தங்கச்சிக்கு நீ அனுப்புவ அப்படின்னு. சத்தியமான அனுப்பலைங்க, என் ஃப்ரெண்டுக்கு தான்மா அனுப்பிச்சேன். ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வாடி போடின்னு எப்படிடா அனுப்புவோன்ட்டு அந்த ஃப்ரெண்டை பிடிச்சி அசிங்கமாக திட்டி என்னென்னமோ நடக்கும். ஸோ ராசியில் ராகு இருந்தால் மொத்தத்தில் பொட்டி கேஸ் வாங்க வேண்டிய நேரம். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 100 மார்க். இருந்தாலும் நீங்கள் சிற்றின்பத்தில் தீர்த்தவாரி யாராவது சரக்கடிக்கிற பழக்கம் இருந்தால் உங்களை ஹாஸ்பிட்டலில் தான் மீட் பண்ண போகிறோம். அது எழுதி வச்சுக்கிங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. 100க்கு 100 மார்க். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.